ரைஸ் சலாட் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு வந்து டிப்ஸ் பார்க்க போகிறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த வேஸ்ட்டான பாட்டில் மூடியை வச்சு ரொம்பவும் அழகான ஹேர் கிளிப் பண்ண போகிறாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து 4 கலர் பாட்டில் மூடி இருக்குது. ஒரு பாட்டில் மூடியில் ஒரு ஹேர் கிளிப் பண்ண முடியுங்க. அதுக்காக நான் ஒரே ஒரு ஹேர் கிளிப் மட்டும் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு மூடி எடுத்துக்கிறேன். அந்த மூடியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்டாக இருக்கிற இன்னொரு பொருள் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வளையல கூட எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டைக்கு எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம பசங்களுக்குலாம் ஸ்கூல் முடிய போது இல்லைங்க. ஸ்கூல் நோட்டில் புக்கில் இருக்கிற அட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த மாதிரி 4 ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. எவ்வளோ ரவுண்டுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ திக்காக வந்து இந்த ஹேர் கிளிப் இருக்கும். 4 போதுங்க. 4 எடுத்தாலும் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4யுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இதை 4 கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டையும் வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்ட போகிறாங்க. எல்லாத்தையும் ஒன்றா தான் ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையும் அடுத்த ரெண்டையும் வந்து ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டிடுங்க. இப்போ நல்லா ஒட்டியாச்சு, நல்லா காயட்டுங்க. காஞ்செடுத்ததுக்கப்புறமா அடுத்ததான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துண்டு துணி இருக்கும், அந்த துணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட்டில் இருக்கிற ஒரு பீஸ் தான் நான் எடுத்துருக்கிறேங்க. எடுக்கிற துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான துணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி துணி எடுத்துட்டு இப்போ நான் இதில் காட்டுற மாதிரி 2 ரவுண்டையும் இப்படி வச்சு மேலே ஒரு மார்க்கு கீழே ஒரு மார்க் பண்ணிடுங்க. நடுவுலையும் வந்து ஒரு மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து சென்டர். அதே மாதிரி இந்த ரவுண்டையும் இந்த சைட்லையும் வச்சுட்டு மேலேயும் கீழே மார்க் பண்ணிடுங்க. இது எதுக்காக அப்படின்னு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 பக்கமும் ஒரு மார்க் இருக்குல்ல, இது ஃபுல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணணுங்க. இந்த ரவுண்ட் மாதிரி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இது இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறது குழப்பமாக இருக்குது அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சு அந்த குட்டி ரவுண்டை சுற்றி இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கிற அளவு ரவுண்டு இருக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ அந்த மார்க்கை வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் 2 இருந்ததில் அந்த ரெண்டையுமே இப்போ வந்து நம்ம ஒட்டி வச்சிடலாங்க. ஏன்னா இது வந்து இனிமேல் ஒட்டி தான் இருக்கணும். இப்போ ஒட்டின இந்த ரவுண்டை வந்து உள்ளே நல்லா ஃபெவிகால் போட்டுட்டு அந்த வெட்டின பீஸுக்கு நடுவில் கரெக்டாக சென்டர் பாட்டு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா நல்லா காய விட்டுருங்க. அந்த டயத்தில் ஊசியில் வந்து கொஞ்சமாக நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. எந்த கலர் நூல்னாலும் கோர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக வந்து தைக்க போகிறோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப ஈஸி தான். ஜிக்ஸாக் தையல் மாதிரி தான் போட போகிறோம். இப்படி முன்னாடி பின்னாடி விட்டு தான் தைக்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸி தான். தச்சுட்டு வந்து நூலை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாத்தையுமே இதே மாதிரி தச்சிடறேன். வேறு எந்த தையலுமே வேணாங்க. ரொம்ப ஈஸியான தையல் தான். இப்படி ஃபுல்லாத்தையும் தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக வந்து இந்த நூலை வந்து இந்த மாதிரி மெதுவாக இழுங்க. மெதுவாக இழுத்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல சென்டரில் வந்து இந்த மாதிரி குவியல் மாதிரி வந்துடும். இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. டைட்டாக எவ்வளோ டைட்டாக முடியுமோ அந்த டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்படி டைட்டாக இருக்கிறனால நூல் வந்து அந்த பேரும்ல. ஸோ அதனால் நூல் கோர்க்கும் போதே நூலை பார்த்தீங்கன்னா டபுள் நூலாக கோர்த்துக்கோங்க, சிங்கிள் நூலாக கோர்க்காமல். இப்போ இதையுமே நூலை வச்சு மிச்சருக்கு நூலை வச்சு இதை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. இப்போ தான் தையல் வந்து பிரியாது. நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாக தையல் போட்டுட்டு ஊசியை வந்து நமக்கு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி தான் கிடைக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ண பீஸில் இருக்கிற மிச்ச துணி எடுத்துக்கலாம். அந்த துணியில் நம்ம எந்த பாட்டில் மூடியை வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாட்டில் மூடியை இந்த மாதிரி உள்ளே வச்சு எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றின இதை வந்து நீங்கள் நூல் வச்சு கூட தைச்சிக்கலாம். அப்படி நூல் வச்சு தைக்கல அப்படின்னா இப்போ நான் கட்டுற மாதிரி கூட நூலை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி கட்டிட்டு பூ கட்டணும் அந்த மாதிரி கட்டிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா டைட்டாக வந்து இப்போ நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த சுருள் வந்து அவ்வளாத மாதிரி நம்ம நல்லா டைட்டாக போட்டுட்டு இந்த மீத இருக்கிற இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. எது செஞ்சாலும் கொஞ்சம் நீட்டாகவும் செய்யுங்க, கொஞ்சம் மெதுவாகவும் செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையுமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த அட்டையில் செஞ்சது, இது வந்து மூடியில் செஞ்சது. இப்போது அந்த மூடியில் செஞ்சதுக்கு மேலே கொஞ்சமாக க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூகன் இல்லாதவங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். ஃபெவிகாலும் இல்லை அப்படின்னா ஃபெவிக்விக் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வாங்கி ஒட்டலாங்க. நல்லா சூப்பராக ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசையை வந்து தடவிட்டு கரெக்டாக அந்த சென்டருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நல்லா வந்து காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதை சுற்றி வந்து உள்ள நூல் இருக்குல்லங்க, ஒயிட் கலர் உள்ள நூல் வந்து இந்த நூலுக்கு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒட்டிக்க போகிறேன். ஒருவேளை உள்ள நூல் இல்லாதவங்க வந்து சாட்டின் ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கடையில் விற்கும், அதை கூட நீங்கள் வாங்கி ஒட்டலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஒட்ட வேண்டாங்க. அதுவுமே அழகாக தான் இருக்கும். இல்லை உங்ககிட்ட ஸ்டோன் இருந்தது அப்படின்னா ஸ்டோனை கூட இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி சுற்றி நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக மேலே வந்து 3 ஸ்டோனை மட்டும் பசையை வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான். நல்லா இது எல்லாத்தையும் காய விட்டுலாங்க. நல்லா காஞ்சிருச்சா, காஞ்சதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ரப்பர் பேண்டை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு கம்மு ஃபெவிக்விக் எதுவோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து நடுவில் வச்சு நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா இதே துணியில் கொஞ்சமாக சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பீஸை நடுவில் இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோங்க. அதே கலரில் எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே பீஸில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ஒட்டிக்கிறோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ இதே மாதிரியே நான் இன்னொரு கிளிப் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சுடிதாரோட மிச்சம் இருந்த பீஸில் வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க. இது வந்து சுடிதாருக்கு வந்து மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து தலைக்கு மேலே நம்ம குத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து நான் குத்தி வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம டிக்டாக் கிளிப் இருக்குல்ல, குஷி கேர்பின், அதையும் கூட நம்ம ஒட்டிக்கலாங்க. உங்களோட விருப்பம் எந்த கிளிப்னாலும் இதில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நம்ம வந்து ஹேருக்கு வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். என் தலையில் வந்து இதை நான் மாட்டி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. உண்மையாகவே நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத.
நம்ம எந்த சாரீ சுடிதார் போடுறோமோ அதில் கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் துணி வந்து மிச்சம் இருக்கும்ல, அந்த மிச்ச துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி மேட்சாக வந்து இந்த பேண்டு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ வந்து கீழே வந்து ரப்பர் பேண்ட் போட்டோம்ல, அந்த ரெட் கலரில் செஞ்சதையும் என்னோட முடியில் வந்து கீழே போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு இந்த 2 கிளிப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிடிச்சிருந்ததுங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த கிளிப்பு வேணுமோ அந்த கிளிப்பை வந்து நீங்கள் பின்னாடி ஒட்டிட்டு இந்த பேண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 ஈஸி தான். சாதாரணமாக வேஸ்ட்டாக தூக்கி போகிற பாட்டில் முடிய வச்சு நம்ம எவ்வளோ அழகான ஒரு ஹேர் கிளிப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. ஸோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.